Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவான் 8:32 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் இயேசுவை மெய்யான தேவனாக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்கள் எதிர்காலத்தை திறப்பார், உங்களுக்கு ஜீவனை அளிப்பார், சத்துருவின் எல்லா பொய்யையும் அகற்றுவார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். உங்களை விடுதலையாக்குகிற சத்தியத்தின் முக்கியத்துவத்தை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. இங்கே குறிப்பிடப்படும் சத்தியம் எது? இவ்வாழ்க்கையின் ஒரே சத்தியமாக விளங்குகிறவரான இயேசுவையே அது குறிக்கிறது. விடுதலை பெறுவதற்காக வெவ்வேறு காரியங்களை நீங்கள் நோக்கிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் பலவற்றுக்கு அடிமையாக இருக்கலாம். சமாதானத்தை பெறும்படி மது பழக்கம், புகைப்பழக்கம் அல்லது மற்றவற்றிலிருந்து விடுதலையை நீங்கள் நாடலாம். பிரியமானவர்களே, இயேசு மாத்திரமே இந்த விடுதலையை தர முடியும். நம்முடைய இருதயத்தின் வெவ்வேறு பகுதிகள் குறித்து ஒருவர் விளக்கும் கதையை நான் வாசித்தேன். குடும்பத்திற்கென்று, வேலைக்கென்று, நண்பர்களுக்கென்று, சந்தோஷத்திற்கென்று வெவ்வேறு பகுதிகளை உள்ளம் கொண்டிருப்பது குறித்து அவர் கூறுகிறார். இருதயத்தை எது நிரப்பினாலும் ஒருபோதும் நிரப்பப்படாத ஓர் இடம் இருக்கிறது. அந்த இடம் இயேசுவுக்கானதாகும். அந்த இடத்தை இயேசு நிரப்பும் போதுதான் நம்மால் பூரண விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களை விடுதலையாக்குகிற சத்தியம் இதுவே ஆகும். இன்றைக்கு நீங்கள் வெவ்வேறு வழிகளை நோக்கி கொண்டிருப்பீர்களானால், வாழ்க்கையில் அநேக காரியங்களால் ஒடுக்கப்படுவதாக உணர்ந்தால் இயேசுவை பாருங்கள். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். அவரிடமிருந்து நீங்கள் வெகு தொலைவில் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதிருங்கள். எந்த வேலையாயினும் தேவனுடைய பார்வையில் அது தாமதமானதில்லை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு விடுதலையின் நாளாக இருக்கும் என்று ஆண்டவர் அறிவிக்கிறார். பயம், மனச்சோர்வு, அடிமைத்தனங்கள், வியாதி, நம்பிக்கையின்மை போன்ற அநேக கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகள் உங்களை கட்டி இருக்கலாம். பட்ட மேற்படிப்பு முடித்து நல்ல வேலையில் சேர்ந்த மகன் திடீரென்று ஆழமான மனச்சோர்வில் விழுந்ததை கண்டு தந்தை ஒருவர் அழுதது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த மகன் ஓர் அறைக்குள் பூட்டிக்கொண்டு என் கதை முடிந்து போனது, நான் இங்கே சாக போகிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தான். அது ஓர் அடிமைத்தனம். ஆனால் ஆண்டவர் இயேசு கட்டுக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அவரின் வார்த்தைகள் வல்லமையாக ஒலிக்கின்றன. சத்தியம் என்றால் என்ன? அது தத்துவமோ அல்லது சட்டமோ அல்ல. அவர் ஒரு நபர். இயேசு தாமே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறினார். அவர் உங்கள் எதிர்காலத்தை திறக்கிறார், உங்களுக்கு ஜீவனை அளிக்கிறார், சத்துருவின் எல்லா பொய்யையும் அகற்றுகிறார். அவர் பிலாத்துவின் முன்பு நின்று தைரியமாக சத்தியத்தின் ராஜாவாக தம்மை பிரகடனம் பண்ணினார். சிலுவையில் அவர் எல்லா பாவத்தையும், எல்லா சாபத்தையும், எல்லா கட்டுகளையும் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொள்ளும், மற்றவை எல்லாம் பொய்யாயிருக்கிறது என்று நீங்கள் சொல்லும்போது அவருடைய சத்தியமும் அவருடைய ஆவியும் உங்களுக்குள்
நமக்குள் நுழைந்து சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் விடுதலையையும் அளிக்கிறது. இயேசு மன்னிக்க மாத்திரம் செய்கிறவரல்ல, அவர் சுத்திகரிக்கிறார், குணமாக்குகிறார். வேதம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறது. பாவத்தை எந்த மருந்தாலும் எந்த சடங்காச்சாரத்தாலும் மனுஷீக முயற்சியாலும் கழுவ முடியாது. இயேசுவின் இரத்தத்தால் மாத்திரமே கழுவ முடியும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் நினைவுறுத்துகிறது. ஆகவேதான் தேவன் தாமே இயேசுவின் உருவில் வந்தார், தம்மை தாமே பரிசுத்தப்படுத்தினார், தம் பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார். விசுவாசத்தினாலே நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். அவரது காயங்களின் வழியாக சுகம் புரண்டோடுகிறது. வேதம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று கூறுகிறது. இயேசு தாம் உயிர்த்தெழுந்த பிறகு தம் காயங்களை சுகத்தை அளிக்கும்படியாக இன்றும் இருப்பவற்றை காட்டினார். பலர் இந்த வல்லமையை குறித்து சாட்சி கூறுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்போது உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறபடி எல்லா கட்டுகளையும் அவர் உடைப்பார். எல்லா வியாதியும் அகன்று போகும், கர்ப்பங்கள் திறக்கும், வியாதிகள் குணமாகும், உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படும். பிசாசு திருடிய பலன், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் திரும்ப கிடைக்கும். அவரை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ ஆவியானவர் உங்களுக்குள் தங்கியிருப்பார். நீங்கள் அவரது சாயலுக்கு மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவரது ஆலயமாக மாறுவீர்கள். அவரது அதிகாரத்திற்குள் கடந்து செல்வீர்கள். அநேக அசுத்த ஆவிகளால் பிடிக்கப்பட்டிருந்த மனிதனை குறித்து வேதத்தில் மார்க்கு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த அசுத்த ஆவிகள் அவனை வாதித்தன. ஆனால் இயேசு அவனை தொட்ட மாத்திரத்தில் எல்லா அசுத்த ஆவிகளும் ஓடி போயின. அவன் விடுதலையானான். இன்றைக்கு நீங்களும் அதே போன்ற நிலையில் பல காரியங்களால் ஒடுக்கப்பட்டு கட்டப்பட்டிருப்பதாக உணரலாம். இன்றைக்கு இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை விடுதலையாக்குவார். உலகில் வேறு எதன் மூலமாகவும் இப்படிப்பட்ட விடுதலையை உங்களால் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாள் உங்களுக்கு பூரண விடுதலையின் நாளாக அமையட்டும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும் சத்தியமாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை விடுவிக்கக்கூடிய சத்தியத்தை வெளிப்படுத்தியதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றுவதற்காகவும் உன்னதமான இரட்சிப்பின் அனுபவத்தை கொடுப்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சத்தியமாகிய என் இரட்சகர் இயேசுவை விட்டுவிட்டு அலைந்து திரிய நான் விரும்பவில்லை. என்னுடைய இருதயத்தில் உள்ள வெற்றிடத்தை நிரப்பி ஆவியில் மெய்யான விடுதலையை இயேசு வழங்கும்படி அவருக்கு என் இருதயத்தில் இடமளிக்க உதவும் என்று ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தின் காரியங்களால் நான் கட்டப்பட்டிருக்க விரும்பவில்லை. மீண்டும் மீண்டுமாய் பாவங்களை செய்து கட்டப்பட்டிருக்க நான் விரும்பவில்லை. ஆண்டவரே, நான் உமக்குள் மெய்யான விடுதலையை அனுபவித்து பாக்கியம் பெறும்படி என் இருதயத்திற்குள் வந்து என்னை விடுவிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் பாவமற என்னை கழுவும். என் வாழ்வில் இருக்கும் எல்லா கட்டுகளையும் சாபத்தையும் அடிமைத்தனத்தையும் முறித்தருளும். என் சரீரத்தை, சிந்தையை, ஆவியை உம் தழும்புகளால் குணமாக்கும். என் குடும்ப
குடும்பத்தை சீர்படுத்தி எதிர்காலத்தை செழிக்க பண்ணும். உம்முடைய ஆவியால் என்னை நிரப்பி சமாதானத்தை அருளிச் செய்யும். நாளுக்கு நாள் என்னை உம்முடைய சாயலாய் மறுரூபமாக்கும். கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. என்னுடைய விடுதலையை பெற்றுக்கொண்டு உமக்குள் களி கூறுகிறேன் என்று இயேசுவின் வல்லமையான நாமத்தில் அறிக்கையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.